ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம ஸ்டார் படத்துக்கான ரிவ்யூவை பார்க்க போகலாம். ஸ்டார் கவினுடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டின்னு போவோம்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அடுத்த கட்டத்துக்கு கூட்டின்னு போவோமா? வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னாக்கா, ஒரு ஏழ்மையான குடும்பம். ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு ஆசை. அதாவது உனக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இருக்கும் ஆசை தான். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் இருக்கும். இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும். பட் அந்த ட்ரீமை தாண்டி நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஜனங்க வந்து எந்த இடத்துல வாழ்கிறோம் நம்மளுக்கே தெரியும். அந்த ட்ரீமில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா 99.9% நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல. அதுதான் இந்த படத்துக்கான கலையுமே. ஒரு மிடில் கிளாஸ் வந்து அந்த ட்ரீமில் வந்து ஃபுல்ஃபில் ஆனாரா, அவருடைய ட்ரீமில் வந்து அவர் கெலிச்சாரன்றது தான் படம். படத்தோடைய சாயல் வந்து வாரணமாயிரம் படத்து மாதிரியும், அதே மாதிரி மயக்கம் என்ன படத்தில் சாயலில் தான் படம் முழுசுக்காவே ட்ராவல் ஆகுது. பட் படமாக நீங்கள் வந்து உக்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாயல் இருக்கிறதோட ரொம்ப ஒரு நம்மளுக்கு போர் அடிக்கிற ஃபீல் வந்துடுது. ஏன்னா படத்துடைய லென்த் அந்த மாதிரி இருக்குது, 2 hours 38 minutes. ஆனால் படத்துடைய கதை வந்து ஒரு செம்மையான கதை. இதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 2 hour எடுத்திருந்தால் சூப்பராகவே வந்திருக்கும் இந்த படம். ஆனால் படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து கவின் தான். கவினுடைய ஆக்டிங் தாறுமாறுன்னு சொல்லலாம். ப்ளஸ் பாயிண்ட் கவினாக இருந்தாலும் 2வது ப்ளஸ் பாயிண்ட் வந்து பிஜிஎம். யுவன் சங்கர் ராஜா சும்மா தாறுமாறு இன்டர்வல் சீனெல்லாம் நம்மள அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது. ஒரு எமோஷனல் நம்மளுக்கும் ஃபீல் ஆகுது. பட் படத்துடைய லென்த்துன்றது இருக்குது இல்லையா, அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடிப்படுற மாதிரி இருக்குது. பட் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கவினோட பெஸ்ட் மூவின்னு சொல்ல, ஒரு அவார்ட் வின் மூவி கவினுக்கு இந்த படம். ஆனால் மற்றபடி இந்த படத்தில் மிகப்பெரிய நிறைய செயலுங்க இருந்துச்சு. இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு ஹார்ட் டச் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த செயல் இருந்தாலும் எனக்கு என்னுடைய ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணல. 100% நான் ஒரு ட்ரீமோட போனேன். பட் ஆனால் அந்த ட்ரீம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால் இந்த படம் எனக்கு ஒரு ஹார்ட் டச் படமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா ரசிகருக்கும் இப்போ பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் வைக்க முடியும். ஏன்னா படமாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு போர் ஃபீலிங் வந்துடுது. அது இன்டர்வல் எப்போ வரும், செகண்ட் ஹாஃப் முடியும், எல்லாமே இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டோட மைனஸ் பாயிண்ட் நிறையா இருக்குது. கவினுடைய பெஸ்ட் ஆக்டிங்னு சொல்லலாம். இந்த ஸ்டாருக்கு நமக்கு ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 3 கொடுக்கலாம் 5க்கு.